உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போ வந்து ஜென்ரலாகவே நம்ம சயின்டிஃபிக் ரீசனாகவே வடக்கும் கிழக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறது நல்ல ஒரு வென்டிலேஷனோட இருக்கணும். இடம் வந்து பிளாட் பார்க்கும்போது ரோடோட எண்டில் கூட அந்த சைட் இருக்கும். அப்போ எண்டில் இருந்தால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் பூஜை ரூம் இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? பொதுவாக வந்து வீடுகளுக்கு வந்து தெருக்கூத்து மனை நம்ம அவாய்ட் பண்ணுறதா நல்லது. தெருக்கூத்து வந்து பெரிய மால்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம பொது நிறுவனங்களுக்கு வந்து தெருக்கூத்து மனை வந்து செட் ஆகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதன் நேயர்களுக்கு கொஞ்சம் புதுமுகம் தான். வாஸ்துவில் வந்து நிறைய சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாஸ்து அப்படின்றது ஆன்மீகமாக நம்ம பார்க்குறோம் தான். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலிடான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாஸ்து இன்ஜினியர் சபரி பிரகாஷ் அவங்க. வணக்கம் மேம். திருச்செந்தூர் முருகன் ஆசையோட ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேம், நீங்கள் வந்து வாஸ்து வேற, இன்ஜினியரிங் லைன் வேற, ரெண்டத்தையும் இணைச்சிட்டீங்க. ஏன் ஒரு இன்ஜினியராக இருந்த நீங்கள் வாஸ்து பார்க்க வந்தீங்க? இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம படித்தது, வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக வருது. ஸோ ரெண்டையும் நம்ம இன்ஜினியரிங்லேயும் படிச்சுட்டு நம்ம வாஸ்துவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தில் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம், நீங்கள் எந்த வயசுலேருந்து வாஸ்து பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்பொழுது என்கிட்ட சொன்னவங்க வந்து அவங்க ஒரு 10 வயசுலேருந்து வாஸ்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எந்த வயசுலேருந்து வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஒரு 10 வயசுலேருந்து 10-11 வயசுலேருந்து அம்மா கூட சேர்ந்து வாஸ்து பார்க்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. ஓகே ஓகே மேம், இப்போ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக வாஸ்து பார்க்குறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியர், நிறைய விஷயங்கள் படிச்சும் இருப்பீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இதெல்லாம் முக்கியம், ஆனால் வாஸ்துல இதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம வந்து அதாவது எல்லாரும் இடம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திசையில் இடம் அமையணும், இந்த திசையில் அமையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் பார்க்கும்போது இந்த திசையும் உங்களுக்கு அமைச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எங்களுக்கு வர கிளைண்ட் எல்லாமே எந்த திசையில் வேணாலும் இருக்கும். இப்போ வடக்கும் இருக்கும், மயிற்கும் இருக்கும், கிழக்கும் இருக்கும். பட் நாங்கள் பொதுவாக வந்து பிளான் அமைச்சு கொடுக்கும்போது எந்த திசையில் இருந்தாலும் வடக்கு திசையும் சரி கிழக்கு திசையும் நிறைய காலி இடம் விட்டுட்டு பிளான் போடுற மாதிரி அமைச்சு கொடுக்குறோம். அது ஏன் மேம், ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? இப்போ வந்து ஜென்ரலாகவே நம்ம சயின்டிஃபிக் ரீசனாகவே வடக்கும் கிழக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறது நல்ல ஒரு வென்டிலேஷனோட இருக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வாஸ்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு அமைப்பை நான் பார்த்தேன், என்னால் மறக்கவே முடியாது. நான் 10 வயதுலேருந்து பார்க்குறேன், ஆனால் இந்த ஒரு வாஸ்து அமைப்பு வந்து எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இப்போ நம்ம பொதுவாக இடம் பார்க்கும்போது கிராஸ் சைட்டு, ட்ரையாங்கிள் சைட்டு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து ட்ரையாங்கிளாக கூட இருக்குமா? ட்ரையாங்கிளாக கூட சைட்டு கொண்டு வருவாங்க, இதுக்கு நீங்கள் பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்க நம்ம வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் பார்த்துட்டு அதில் நம்ம பிளான் போட்டு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து இடம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து கிராஸாக இருக்கும், இல்லாட்டி இடத்துல வந்து நிறைய கட்டு இருக்கும், அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இடம் வந்து பிளாட் பார்க்கும்போது ரோடோட எண்டில் கூட அந்த சைட் இருக்கும். அப்போ எண்டில் இருந்தால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ இடம் இருக்குது அப்படின்னா இடத்த சரௌண்டிங் ஏரியா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பக்கத்தில் லேக் இருக்கா, இல்லை நம்மளோட இடமே ரொம்ப பள்ளத்தில் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவில் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே கோவில் இருந்தால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அவங்க கோவில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த ரீசனுக்காக நம்ம இடத்த வந்து கேட்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்த நம்ம வாங்கும்போது இது எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து வாங்கணும். கண்டிப்பாக மேம். ஏன்னா ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா வாஸ்துல வந்து சொல்லுவாங்க நீளமாக இருக்கணும், ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, சதுரமாக இருக்கணும், செவ்வகமாக இருக்கணும், இல்லை இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கணும், இங்கே இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கா பாருங்கள், இப்படி சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாஸ்து இன்ஜினியர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கோவில் இருந்தால் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க, அதனால் வாங்காதீங்க, ஒரு வேலிட் ரீசன் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இது வந்து மக்களுக்கு இதுதான் தேவை. ஏன்னா எல்லாருமே வந்து கோவில் முன்னாடி இருந்தால் இடம் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுதான் வந்து மக்களுக்கு தேவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பொதுவாக வாஸ்து நிபுணர் அப்படின்னாலே இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த திசையில் இது வரக்கூடாது, இந்த திசையில் இது வரக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க.
நீங்கள் பிளானே அமைச்சு கொடுத்துட்றீங்க. இப்படி அமைச்சு கொடுக்கும் பொழுது என்ன விஷயங்கள்லாம் மாறுபடும் மேம்? ட்ரெடிஷ்னல் வாஸ்து மெத்தடுக்கும் உங்கள் வாஸ்து மெத்தடுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது? இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை இன்க்ளூட் பண்ணி தான் ஒவ்வொரு பிளானும் போடுறோம். இப்போ பிளான் போடும்போது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க கார் பார்க்கிங் ஃபுல்லாக வேணும், ஒருத்தவங்க கார் பார்க்கிங் கட்டு மாதிரி வேணும். அப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து கார் பார்க்கிங் போடுறோம். இப்போ அதுலேருந்து நம்ம உள்ளே போகும்போது நார்த் ஈஸ்ட்டையும் நார்த் வெஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி ஹால் அமைச்சு, மெயினாக வந்து வீட்டுக்கு வந்து கிச்சன் வந்து நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் போடுறோம். அதே மாதிரி வந்து மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது ஒரு கிச்சன் போடுறோம்னா அது எந்த இடத்துல இருந்தால் அது சிறப்பானதாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்துல நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். ஓகே மேம். ஒரு சிலர் சொல்லுவாங்க கார் பார்க்கிங் போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்ன் வந்து வெளியே கொண்டு வரக்கூடாது, அதில் வந்து பிரச்சனை இருக்கும். கார் பார்க்கிங்கிறது பில்டிங்க்கு உள்ளேயே தான் இருக்கணும், வெளியவே வரக்கூடாது. சதுரமாக எப்படி ஒரு நிலம் வாங்கும்போது எப்படி சதுரம் செவ்வகம் பார்க்கணுமோ வீடும் அந்த மாதிரி சதுரம் செவ்வகமாக தான் கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா மேம்? இது வந்து அந்த நில அமைப்பை பொறுத்து. இப்போ நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நம்ம வீடை வந்து கட் பண்ணாமல் கார் பார்க்கிங் மட்டும் ஃபுல்லாக ரூஃப் ஸ்லாபை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இடமே கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு மினிமம் ஏரியாவில் கார் பார்க்கிங் இருந்தால் போதும், ஒரு 10க்கு 16 ஒரே ஒரு சிங்கிள் கார் மட்டும் பார்க் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கட் மாதிரி வச்சு தான் நம்ம போடணும். அந்த நில அமைப்புகளை பொறுத்து அந்த சைட்டுக்கு என்ன நம்ம கண்டிஷன் சூட் பண்ண முடியுமோ அதை வச்சு தான் நம்ம வந்து கார் பார்க்கிங் வந்து டிசைன் பண்ண முடியும். மேம் இப்போ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே முக்கியம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி பூஜை ரூம்னு ஒன்று முக்கியம். வாஸ்துவில் நிறைய பேர் சொல்லுவாங்க பூஜை ரூம் பெருசாக இருக்கக்கூடாது, சிலர் சொல்லுவாங்க சின்னதாக இருக்கக்கூடாது. அப்போ பூஜை ரூம் எப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கு என்ன உட்பட எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. வீட்டில் பூஜை ரூம் இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? மெயினாக வந்து பூஜை ரூம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மாதிரி இருந்து, அதாவது ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 செல்ஃப் மாதிரி அதில் வந்து நம்ம வேணுங்கிற சாமி வச்சுட்டு நம்ம நின்று சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய கிளைண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து உள்ளேயாவது நான் நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு வேணும், ஒரு 4க்கு 5 சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து செல்ஃப் வடிவில் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி எங்கே அமைக்கலாம் அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து சொல்லுவாங்க காலியாக போடுறதா நல்லது. அப்போ அந்த இடத்துல நம்ம பூஜை ரூம் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல பிரம்மஸ்தானத்தில் நின்று நம்ம சாமி கும்பிடும்போது அங்கே என்ன நம்ம அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன் கம் டைனிங்கில் வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து பூஜை ரூம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு. நம்ம செல்ஃபாக அமைக்கிறதுனால ஒரு ஹால்லையும் அமைச்சிக்கலாம், நம்ம கிச்சன் கம் டைனிங்லையும் அமைச்சிக்கலாம். பெட்ரூமை தவிர்த்து நம்ம மிச்சம் இருக்க ரூமில் வந்து அந்தந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். நம்ம அதே மாதிரி வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் வந்து தெருக்குத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த மனை நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த மனை கெட்டது வாங்காதீங்கன்னு சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். ஏன் இந்த வித்தியாசம் இருக்குது? பொதுவாக வந்து வீடுகளுக்கு வந்து தெருக்குத்து மனை நம்ம அவாய்ட் பண்ணுறதா நல்லது. பட் ஆனால் வந்து நிறைய இப்போல்லாம் வந்து நம்ம சென்னைக்குள்ளேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிளாட் வந்து தெருக்குத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி விநாயகர் அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் மெயினாக தெருக்குத்து வந்து பெரிய மால்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம பொது நிறுவனங்களுக்கு வந்து தெருக்குத்து மனை வந்து செட் ஆகும். பட் வீடுகளுக்கு வந்து நம்ம வாங்குறது ஒரு வீடு, அந்த வீடு சிறந்ததாக இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். மேம் நீங்கள் இப்போ புதுசாக வாஸ்துக்குள்ளே வரீங்க, அதாவது மீடியாவுக்கு புதுசு வாஸ்துவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? மேம் நாங்கள் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து புதுசாக இடம் இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டீரியர் டிசைன் பண்ணி அவங்களுக்கு கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிசைன் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம். என்ன மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் பிளானு, அதில் வந்து 3D வாக் த்ரோ, அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைனு, அதுக்கப்புறம் எலிவேஷன். இப்போல்லாம் வந்து மாடர்னாக எலிவேஷன் கேட்குறாங்க, மாடர்ன் எலிவேஷனு இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளாட் இருக்கவங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். வாஸ்து பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் தொடர்ந்து வாஸ்துவில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களையும் ரொம்ப சயின்டிஃபிக்கான விஷயங்களையும் நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.